வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, இந்த மாதமாச்சும் நமக்கு கர்ப்பம் உறுதியாகுமா, அதற்குண்டான சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எல்லா பெண்களுடைய மனதும் லயித்திருக்கும். அந்த வகையில் வெள்ளைப்படுதலை வச்சு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும் இல்லையா? ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம்னா அந்த வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கும்? இல்லை ப்ரெக்னென்சிலாம் இல்லை, இது வெறும் பீரியட்ஸ்க்கான வெள்ளைப்படுதல் தான் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி தொடர்பான மேலும் இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். எல்லா பெண்களுக்குமே பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து அடுத்த பீரியட் வர வரைக்குமே வெள்ளைப்படுதல் இருக்கும். அதில் சில வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு 10 டேஸ் நமக்கு வெள்ளைப்படுதல் வேறு மாதிரி இருக்கும். அதுவே ஓவலேஷன் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். பீரியட் வரும்பொழுது மறுபடியும் அது கொஞ்சம் திக்காகும், க்ரீமியாக இருக்கும். சிலருக்கு தயிர் மாதிரி திரியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளைப்படுதல் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பைக்கு ஒரு பாதுகாப்பிற்காக, வேறு எந்த விதமான தொற்று கிருமியும் உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காகவும், அதே சமயத்தில் சரும வறட்சியை குறைக்கிறதுக்காகவும் இந்த வெள்ளைப்படுதல்ங்கிறது ஏற்படுது. இதுவே ஓவலேஷன் டைமில் ஏன் அந்த மாதிரி ஒரு மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக ஒரு எக்கோட பச்சை முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி ஏன் அவ்வளோ தெளிவாக இருக்குது, அந்த அளவுக்கு வெள்ளைப்படுதல் ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செமன்ஸ் ஈஸியாக ஸ்விம் பண்ணி கருப்பை வாய் தாண்டி கருமுட்டையை சென்றடைகிறதுக்கு சுலபமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இயற்கையாகவே இந்த நிகழ்வு நம்ம உடலில் நடக்குது. அதே போல் நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் வெள்ளைப்படும், ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் வெள்ளைப்படும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பீரியட்ஸ் மாதம் கரெக்டாக வர்றதுக்கும் நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஒரே ஹார்மோன் தேவைப்படுது, அதுதான் ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு நம்ம உடலில் அதிகரிக்கும் பொழுது வெள்ளைப்படுதல் நமக்கு ஏற்படுது. ஒரு அளவுக்கு மேலே இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் போகும் பொழுது நமக்கு கர்ப்பம் இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம எண்டோமெட்ரியல் லைனிங் டிஸ்ட்ராய் ஆகி நமக்கு பீரியடாக வெளியே வந்துடும். இதுவே கரு உண்டாகி இருந்தது அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு ஸ்டாப் ஆகாது, அது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வெள்ளைப்படுதலும் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போது வெள்ளைப்படுதல் பீரியட்ஸ்க்கு உண்டானதாக இருந்தால் அதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு ப்ரெக்னென்சிலாம் இல்லை, வெறும் பீரியட் தான் ஆக போகுது அப்படின்னா உங்களுடைய வெள்ளைப்படுதல் கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கும். அதாவது கொஞ்சம் வாடை வர்ற மாதிரி இருக்கும். அதே போல் கலரோடு உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது, அதாவது லைட்டாக ஒரு சாண்டில் கலர் மாதிரி வெள்ளைப்படுது அப்படின்னா இது கண்டிப்பாக ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான், பீரியடாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அதே போல் வெள்ளைப்படுதல் ஒரு அளவாக இருக்குது, அதாவது கொஞ்சம் நேரம் வெள்ளைப்படுது அதோட ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னா இதுவும் பீரியட்ஸ்க்கு உண்டான வெள்ளைப்படுதலாக தான் இருக்கும். அதே போல் நம்ம அந்த வெள்ளைப்படுதலை கையில் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி தயிர் மாதிரி திரியாக இருக்குது அப்படின்னும் பொழுதும் இது கர்ப்பத்திற்கு உண்டான வெள்ளைப்படுதல் கிடையாது. மேபி இதுவும் பீரியட்ஸ்க்காக இருக்கும். அதே போல் இந்த வெள்ளைப்படுதலோடு சேர்த்து உங்களுக்கு உடல் உஷ்ணமாகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் பீரியட்ஸ்க்கு உண்டான வெள்ளைப்படுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு மாதவிலக்கிற்கு முன்னாடியும் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வரும். அதே போல் தான் இந்த மாதமும் எனக்கு இருக்குது அப்படின்னா நம்ம யோசிக்கவே வேண்டாம், இது பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். இப்போ நான் சொன்ன அறிகுறிகள்லாம் இல்லாமல் வித்தியாசமாக, அதாவது இவ்வளோ நாள்லாம் எனக்கு வெள்ளைப்படுதல்லாம் இருந்ததே கிடையாது, ஆனால் இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக வெள்ளைப்படுது, பீரியட்ஸ் வரதுக்கு இன்னும் 2-3 டேஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆகிடுச்சு, ஒரு 2-3 டேஸ் தள்ளி போயிருக்கு, இப்போ எனக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இது ப்ரெக்னென்சிக்கான ஃபர்ஸ்ட் அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ரெண்டாவது அறிகுறி, உங்களுக்கு வெள்ளைப்படுதலோடு சேர்த்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இவ்வளோ நாள் என்னாலலாம் இந்த மாதிரிலாம் நான் டயர்டாலாம் இருந்ததில்லை, அதாவது இவ்வளோ நாட்கள் நீங்கள் வேகமாக, அதாவது சீக்கிரமாக செய்த அந்த வேலைகளே இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக செய்கிற வேலை கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அந்தளவுக்கு நீங்கள் டயர்டாக சோர்வாக இருப்பீங்க. இது கூடவே சேர்த்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த அறிகுறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருகின்ற அந்த வெள்ளைப்படுதல் எந்த விதமான ஸ்மெல்லுமே இருக்காது, ரொம்ப கிளியராக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். அதாவது தயிர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். சேம் டைம் அரிப்பு, எரிச்சல், உடல் உஷ்ணமான நமக்கு ஒரு விதமான எரிச்சல் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வெள்ளைப்படுதல் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அந்த வெள்ளைப்படுதல்னால உங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது.
இப்படி இருந்துச்சுனாலும் இது ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். நாள் தள்ளி போன பிறகு உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அதிகமாகுது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு வந்து வெயிட் பண்ணலாம். பொதுவாக இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படும் பொழுது எல்லா பெண்களுக்குமே இடுப்பில் வலி இருக்கும். இது வந்து ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு விஷயம் தான். அதாவது ப்ரெக்னென்சிக்கும் சரி பீரியட்ஸ்க்கும் சரி வெள்ளைப்படுதல் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா இடுப்பில் வந்து வலி இருக்கும். இது வந்து நம்ம எந்த ஒரு சிம்டம்ஸுமே எடுத்துக்க முடியாது. இது வந்து காமனான விஷயம்தான். அடுத்தது வெள்ளைப்படுதல் தான். பீரியட்ஸ் டேட் வர்றதுக்கு இன்னும் ஒரு 4 டேஸ் இருக்குது, 3 டேஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது வெள்ளைப்படுதலே வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி உங்கள் ரத்த திரவம் படிந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மேபி இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கும் வெள்ளைப்படுதலும் கலந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறியாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிறைய பெண்களுக்கு இது வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பீரியட்ஸ் தான் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து பேடெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ப்ளீடிங் ஆகாது. பார்த்தா ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கோடு சேர்த்து வருகின்ற ஒயிட் டிஸ்சார்ஜ். ஸோ இதுவும் வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறி தான். எந்த விதமான வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப இச்சினஸ் அதிகமாக இருக்குது, அரிப்பு அதிகமாக இருக்குது, எரிச்சல் அதிகமாக இருக்குது, வெள்ளைப்படுதலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு இன்னர் வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அதிக அளவில் வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னாலோ, அதே போல் சிலருக்கு வந்து சாம்பல் கலரில், இன்னும் சில பேருக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும். இந்த சாம்பல் கலர் க்ரீன் கலரில் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குன்னா கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காதீங்க, உடனே மருத்துவர் அணுகுங்க. ஏன்னா இது இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான அறிகுறி. இது அதிகப்படியான இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை மாத்திரை மருந்துகளில் சரி செய்யக்கூடிய இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த கலரில் வெள்ளைப்படுதல்ங்கிறது பெண்களுக்கு இருக்கக்கூடாது. இது ரொம்பவே ஆபத்தானது. இதை தவிர்த்து உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜுங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இயர்லி ப்ரெக்னென்சியில் இம்ப்ளான்டேஷனுக்கு முன்னாடி நமக்கு வரும். சேம் டைம் உங்களுக்கு வந்து பீரியட் வர்றதுக்கு ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியும் நமக்கு இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து வரும். இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்துட்டு உடனே நமக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே, இல்லை ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மட்டும் ஆகிடுச்சு இன்னும் பீரியட்ஸ் ஆகலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்சார்ஜ் தான். இத்தனையும் தாண்டி தேர்ட் கேட்டகரி ஒன்று இருக்குது. என்னென்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதலே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் கமெண்ட் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து வெள்ளைப்படுதலே இருந்ததில்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அறிகுறிகள்லாம் இல்லைன்னா அப்போ எனக்கு ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகாதா அப்படின்னு யோசிக்கிற தொழில்களும் உண்டு. உண்மையிலேயே இந்த வெள்ளைப்படுதல் இருந்தால் தான் நீங்கள் கர்ப்பமாவீங்க அப்படிங்கிறது கிடையாது. உண்மையிலேயே சில பெண்களுடைய உடல் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகியிருக்கலாம், அதனால் இந்த திரவம் வந்து சுரக்காமல் போயிருக்கலாம், இல்லை ஹார்மோனில் ஏற்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். ட்ரை வெஜினலாக இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா பீரியடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கூட உங்கள் பாடி வந்து ரியாக்ட் பண்ணும். அதற்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கீங்கன்றதுக்கு நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுறது வெள்ளைப்படுதலாக கூட இருக்கலாம். அதனால் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெக்னென்சி சீக்கிரமே பாசிட்டிவ் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமே உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.